ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மேம்படுவதாக. இந்த நாட்களிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். எப்படிலாம் ஜெபிக்கலான்றதை குறித்து இந்த சீரியஸில் பார்த்துட்டு இருக்கிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருந்து கொண்டிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு கூட ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லித்தராரு. எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசு. நல்ல வார்த்தை பேசணும்னு ஏசப்பா விரும்புகிறார். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். சரளமாக கெட்ட வார்த்தை வருது. சர்ச்சில் இருந்தால் மட்டும், ஃபெலோஷிப்பில் இருந்தால் மட்டும் நாங்கள் பேச மாட்டேங்கிறோம், மற்றபடி எங்களுக்கு பயங்கரமாக கெட்ட வார்த்தை வருது. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களே. நீங்கள் ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை விடுதலை செய்வார். குமாரன் உங்களை விடுதலாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவார். அப்போ நீங்கள் வாஞ்சிக்கணும். உங்களுக்குள்ளே என்ன பலவீனம் இருக்குது ஆண்டவர்கிட்ட சொல்லி நாம் நம்முடைய பலவீனங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டால், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே கெட்ட வார்த்தை ஒன்றும் என்னால வரக்கூடாது, மற்றவங்களை கட்டுகிற மாதிரி நெகட்டிவாக பேசாமல் அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். பி மெச்சூர்ட், லெட் யுவர் ப்ரேயர்ஸ் பி மெச்சூர்ட். நல்ல காரியத்தெல்லாம் ஜெபம் பண்ணணும். அதை விட்டுட்டு குழந்தையாகவே இருக்குன்னு ஒன்று ஆண்டவர் விரும்பலை. மெச்சூர்ட் ஆகுங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை இஃப் யூ ஸ்ட்ரகிளிங், கெட்ட வார்த்தை மற்றவங்களை இடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு வார்த்தை வருமானால் ஆண்டவர் இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நாவை கர்த்தர், ஏசாயா நாவை கர்த்தர் தொட்டு நெருப்பு தழுவினால் சுத்திகரித்தது போல உங்களையும் சுத்திகரிப்பார். நீங்கள் நல்ல வார்த்தை பேசுவதற்கு கிருபை தருவார். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் அ வெரி பிளஸ்ட் டே. காட் பிளஸ்.